ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி கார்த்திக்கே இல்லாமல் நம்ம இன்னைக்கு தனியாக தான் பேச போகிறோம். ஏன்னா இன்னைக்கு கார்த்திக் அவர்கள் லீவ் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் ஜோ தனியாக தவிக்க விட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தனியாக வீடியோ போடுறது. அந்த அளவுக்கு நமக்கு பேச தெரியாது. அதனால் பேச்சில் எதுவும் குறைகள் இருந்தால் மன்னித்து விடுங்கள். நாளைக்கு விடுவார் கார்த்திக் அவர்கள். ஸோ நாளையிலேருந்து இந்த கார்த்திக் விஷன்றது கார்த்திக் அண்ட் ஜோவோட காம்போவில் கண்டினியூ ஆகும். இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோன்னா அந்த ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரத்தான் ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழக அரசோட சார்பாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் அந்த உறுதிமொழி எடுத்திருக்காங்க. உறுதிமொழி எடுத்து இந்த மாதிரி ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி நம்ம உருவாக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்பீச் எல்லாம் வச்சுட்டு தொடங்கி வைப்பார் அப்படின்னு பார்க்கும்போது தான் இருங்க நீங்கள் மட்டும் போனால் எப்படி, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஓட ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய க்ரௌட், நல்ல எப்படி சொன்னால் நிறையா யங்ஸ்டர்ஸ் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி அந்த மேரத்தான் அப்படின்ற அந்த இதுக்கு எவ்வளோ பேர் தன்னிச்சையாக போவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா நல்ல க்ரௌட் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. விஜய் அவர்கள் பார்க்கணுன்னாலே எவ்வளோ பேர் க்ரௌட் வருவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அவர் பார்க்க வந்தவங்களாலும் சரி, இல்லை முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணவங்களாலும் சரி, நல்ல க்ரௌட், நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நிறையா பேர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நான் கூட 2-3 வீடியோஸ் கூட பார்த்தேன். அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டில், ஒரு மேரத்தானில் பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க. ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில், ஸோ இது பெனானான்னு சொல்லி இது எல்லாமே போட்டு ஒரு நல்ல ஆர்கனைஸ் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு பாராட்டுக்கள். இது சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே விஜய் அவர்கள் இருக்காருன்ற இடம் தாண்டி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மேரத்தான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதையின் பாதையில் போகாமல் அப்படியே கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் பண்ணி, ஏன்னா நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த கலாச்சாரம், இந்த போதைப் பொருள்ன்றதை தாண்டி இந்த சாதி வாரியாக நம்ம இனிமேல் இந்த சாதிக பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் ஸ்கூலில் தான் வருது. இது நம்ம நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். இது தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு விஷயம் கையெடுக்கணும். ஸ்போர்ட்ஸில் நிறையா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். ஸோ ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த சாதி மாதிரியான பிரச்சனைகள், இந்த சண்டைகள் முதல்ல அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ்னால என்ன, ஒரு எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு இதுலன்ற அந்த சாதின்ற விஷயங்கள் இதில் தள்ளி போகும். மைண்டு நிறையா டிவைட் ஆகும். அதாவது நம்ம போக வேணாம், நம்ம சும்மா இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனை. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மைண்டுமே நிறையா டிவைட் ஆகும். ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஆனால் அந்த முன்னெடுப்பு மட்டும் பத்துமா அப்படின்னா அதுக்கு தான் நிறையா பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வழக்கம் போல் யார் பண்ணுவான்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். திமுகவும் சாராத மற்றும் பலர்லாம் நிறையா பேர் இருப்பாங்களே, தாவேக்காவை பிடிக்காத நிறையா பேர் இருப்பார்ல, அவங்க எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது என்ன ஒரு ஓட்டம், ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி பாருங்கள், இதை விட ஒரு பெரிய ஓட்டம் ஓடுவார் அப்படின்னு சொன்னார். யார் ஓடுனா, எதுக்கு ஓடுனா அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயம் தெரியும். ஸோ அதனால் அவங்கள மாதிரி இதெல்லாம் நம்ம தட்டி விடுவோம். இது மட்டும் இல்லைன்னா, வழக்கம் போல் என்ன சொல்கிறேன்னா, இந்த போதையை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த வீரமங்கை இருக்காங்களா, அந்த வீரமங்கை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீரமங்கை யாரும் இல்லை, சுழி தான். அந்த சுழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேக்ட் செக்கில் போயிட்டாங்க போல இருக்குது. நீங்கள்லாம் போதையை பற்றி பேசலாமா, நீங்கள் சரக்கு பாட்டிலோட போன கதை இல்லைன்னா அப்போல்லாம் தானே போகும் கண்ணு முன்னாடி, நீங்களாம் போதையை பற்றி பேசலாமாண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடம் எங்கே இருந்தாங்கன்னு தெரில. ஜாஃபர் சாதிக் அவர்கள் வழக்கில் மாட்டும்போது அப்படிலாம் தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கெலாம் சொல்லும்போதெல்லாம் மேடம் எங்கே இருந்தாங்கன்னு தெரில. இது என்னன்னா ஒரு மடைமாற்ற நிகழ்ச்சி மாதிரி மாற்றிட்டாங்களாம். வெள்ளை அறிக்கை ஈடுபடல, திமுக மேலே இருக்கிற ஊழல்கள் எதுவுமே நிரூபிக்க முடியல அப்படின்றதுனால இதை மடைமாற்று விதமாக மக்கள் எல்லாம் மடைமாற்று விதமாக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்களாம். அதுவும் புஸ்வானமாயிருச்சான். ஸோ சேட். இவ்வளோ பேசுகிறீங்க நீங்கள், திமுக ஆட்சியில் போதை ஒழிப்பு பண்ணுறதுக்காக நீங்களாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான்
ரொம்ப இதா வருது. அதில ஒரு மீம் ஒண்ணு வேற போட்டிருந்தாங்க. அது அப்படியே சும்மா படிக்கிறேன். "தாவேக்கா ஆட்சியில் ஸ்போர்ட்ஸ் சைடு ட்ரக்க விடுன்னு விழிப்புணர்வு நடத்துறாங்க. ஆனா உங்க ஆட்சியில என்ன பண்ணீங்க?" அப்படின்னு கேட்கும்போது தான், "கஞ்சா எடு, ஆளப் போடு" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சாம். ஏன்னா கஞ்சா புழக்கம் எவ்வளோ அதிகமா எந்த ஆட்சியில இருந்தது அப்படின்றது உங்களையும் என்னைய விட மக்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த ஆட்சியில வந்து கஞ்சா புழக்கம் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 2400 கிலோ கஞ்சாவ வந்து இன்னைக்கு வந்து போலீஸாரால் வந்து எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த 780 வழக்கு மூலியமா வந்து பறிமுதல் செய்யப்பட்ட 2500 கிலோவும் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, அ ஒரு இந்த சிறப்பு போதை தடுப்பு சிறப்பு படை அமைச்சிருக்காங்கல்ல, அதில முதல் வழக்கா பார்த்தீங்கன்னா, இங்க சென்னையில வந்து சேல் பண்ணிட்டு இருந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோ ஒருத்தர வந்து மகாராஷ்டிரால வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர்கிட்டேருந்து ஒரு 350 கிராம் வந்து மெத்து வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. முதல் கைது. நல்ல விஷயம். இந்த மாரி எத்தன கைதுகள், எவ்வளோ கஞ்சாக்கள் திமுக ஆட்சியில ஒழிக்கப்பட்டதுன்னு நெனச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்க இங்க வந்து கேலி கிண்டல்கள் பண்ணலாம். எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. முட்டு குடுங்க. ஆனா, இவ்வளோலாம் முட்டு குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னொருத்தரும் ஓடியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஓடியிருக்காரு. இன்னைக்கு வந்து ஓடியிருக்காரு. அவரு என்ன சொல்லி ஓடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "சே எஸ் டூ ஸ்போர்ட்ஸ், சே நோ டூ ட்ரக்ஸ்ன்னு" சொல்லிட்டு மதுரைன்னு நெனைக்கிறேன். மதுரையில வந்து அவரும் ஓடியிருக்காரு. சைடு கேப்ல வந்து சிந்து பாடலான்னு பார்த்துருக்காரு. பட் ஆனா அவ்வளோ வைரல் ஆகல. தனி ஆளா ஓடிட்டுருக்காரு. எனிவே தனி ஆளா ஓடுனாலும் ட்ரக்ஸ் நம்மளுக்கு வேண்டான்னா, வேண்டாம் தான். அத நம்ம சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் எல்லாம் அத விட்டு மீண்டு எல்லாம் வெளில வராங்களோ, அது வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேசிக்கிட்டே இருந்தோம். தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அந்த டெண்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து பிரைவேட்டைசேஷனா மாத்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்புட்ன்ற மாரி. அதுக்கு நெறையா கட்சியினர் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது மாரி கூடாது. இது வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கணும். பிரைவேட்டுக்கு விடக்கூடாது அப்புட்ன்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா, இன்னைக்கு வந்து அந்த விஷயத்த வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வந்து பிரைவேட்டுக்கு போகாம கவர்மெண்ட் கிட்டயே இருக்கட்டும்ன்றத கேன்சல் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா, நல்லா தெரியும் தூய்மை பணியாளர்கள் நம்ம இல்லாம நம்ம ஊர் வந்து என்ன ஆகும் அப்புட்ன்றது நல்லாவே தெரியும். ஸோ, இன்னைக்கும் நம்ம ஊர் எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்குன்னா, அது அவங்களோட பங்கீடு வந்து ரொம்ப பெருசு. ஆனா, அதையும் ஒருத்தவங்க மாத்தி போட்டாங்கன்னா, நம்ம போராட்டத்தினால நம்ம பேசினதுக்காக வந்து பயந்து தாவேக்கா அரசு இத வந்து முடிவெடுத்துருச்சாம். ஆமாமா, தாவேக்கா அரசு உங்கள பார்த்து ரொம்ப தான் பயப்படுது. யார் சொன்னான்னா, நம்ம மன் நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து தாவேக்கா அரசு எது பண்ணாலுமே அது வந்து மன் நியூஸ் சொன்னதுனால தான் அது வந்து நடந்துச்சு. இல்ல திமுக சொன்னதுனால தான் நடந்துச்சு அப்புட்ன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. எப்படி வந்து திமுக அவர்கள் வந்து சொல்றாங்க. திமுகவோட சாதனை, திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து தாவேக்கா ஸ்டிக்கர் ஒட்டிக்குதுன்னு. அதே மாரி தான் தாவேக்கா பண்ற எல்லா விஷயத்துக்கும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்குது. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டெண்டர்ஸ் எல்லாமே வந்து அதாவது சென்னையில பார்த்தீங்கன்னா, ஒரு 284 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, கையெழுத்திடப்பட்ட நடைபாதை திட்டம்ன்றது அந்த நடைபாதை அமைக்கும் அந்த பணிக்கான 284 கோடிய வந்து ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டரையுமே பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு 4 மடங்கு வந்து அதிகமா இருக்குது. அவ்ளோ அமௌண்ட் நம்மளுக்கு வந்து வரவே வராது அப்புட்ன்றதுனால, இதில வந்து நெறைய முறைகேடு இருக்கு அப்புட்ன்றதுக்காக வந்து அந்த டெண்டரையும் ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல. எவ்வளோ பணம் தான் உங்களுக்கு இன்னும் தேவைப்படுது அப்புட்ன்றது தெரியல. ஏன்னா எதுல கை வச்சாலுமே இவ்ளோ ஊழல், ஊழல், ஊழல் அப்புட்ன்னா உங்களுக்கு என்னதான் வேணும்? அது சொல்ல முடியல. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த மகாபலிபுரத்தில பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 12 ஏக்கர்ன்னு நெனைக்கிறேன். 12 ஏக்கர் பரப்பளவுல வந்தீங்கன்னா, ஒரு கலைஞர் அரங்கமோ, அறிவாலயம் வந்து கட்டுறாங்க. நல்லா பிரம்மாண்டமா பெரிய ஒரு அரங்கம் வந்து கட்டிட்டுருக்காங்க. ஏது காசுன்னே தெரில. அப்பாகிட்ட இருந்தது 10,000. அந்த 10,000த்த கொடைக்கானல் போகும்போதே செலவு பண்ணியிருப்பாங்க. அவ்ளோ பெரிய பணம் வருதுன்னா, அப்போ பார்ட்டி ஃபண்டு இல்லாமையா வந்திருக்கும்? சொல்லுங்க. பார்ட்டி ஃபண்டு இருக்கிறதுனால தானே உங்களால அவ்ளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட இது அது எத்தன கோடின்றது நம்மளுக்கு இன்னும் குறிப்பிட்டு தெரியல, நம்மளுக்கு சொல்ல முடியல. 100 கோடியாவது இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நல்லா பிரம்மாண்டமா பெருசா தான் கட்டிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வந்ததுன்னு அப்பாகிட்ட கேட்டா, எனக்கு தெரியாதுன்னு கைய காட்டி விட்டுருவாரு. கேட்டா படம் எடுத்த காசு அதுலேருந்து தான் வந்துச்சு அப்புட்ன்றதெல்லாம் சொல்லிருவாங்க.
ஒருவேளை வந்து அவங்களுக்கு இந்த ஃபண்டு வந்ததெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, அதுக்கு வந்து ஒரு தாராபுரம் அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு தலைமை ஆசிரியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. "ஆசைப்படலாம் தம்பி. ஆனா அந்த ஆசைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதையும் தாண்டி நீங்க ரொம்ப பெருசா நீங்க ஆசைப்படுறீங்க." அப்படின்னு சொல்லி அவங்களோட வருத்தத்த வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நடத்துற அவங்க வந்து ஸ்கூலே இழுத்து மூடிட்டு போயிரலாமா? இவங்க அவ்வளோ காசு கேட்குறாங்களே! அப்புட்ன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்து அவங்க அவ்வளோ இதுக்கு பணங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு விஷயமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, "திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக பணம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கொடுக்க வேண்டும் என நாங்கள் சோர்வடைந்து விட்டோம்." ரெகுலரா குடுக்கணுமா அவங்களுக்கு, பணம் குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு குடுத்து, குடுத்து சோர்ந்தே போயிட்டாங்களாம் அவங்க. அதே மாரி திமுக ஆட்சியில் பள்ளியை நடத்தியது போதும், மூடிவிடலாம் என்ற எண்ணம் பலமுறை வந்துள்ளது. இவங்க கிட்ட காசு குடுத்து, குடுத்து இது நம்ம நடத்தணுமா? வேணாமா? இல்ல ஒரேடியா கடைய சாத்திட்டு போயிரலாமான்ற அளவுக்கு எண்ணம் எனக்கு வந்திருக்கு. பேராசைக்கு கூட ஒரு எல்லை இருக்கும். ஆனால் எங்களிடம் பணத்திற்கும் எதிர்பார்த்தமைக்கும் எல்லை இல்லை. அதே மாரி பள்ளி தொடர்பான எந்த அங்கீகாரத்திற்கு சென்றாலும் பணம் எதிர்பார்ப்பார்கள். 2022 சென்னையில் நடைபெற்ற உலகக்கோப்பை செஸ் போட்டி விளம்பரத்திற்கு எங்கள் பள்ளி வளாகத்தை வற்புறுத்தி பெற்றனர். ஸ்கூல்ல இருந்து பஸ்ஸை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அடுத்தது மு.க. ஸ்டாலினின் பிரம்மாண்ட புகைப்படத்துடன் எங்கள் பள்ளி வாகனத்தில் விளம்பரம் செய்து கொண்டனர். இது வேற ஃபோட்டோ போட்டு ஒட்டிக்கிட்டாங்க. உலகக்கோப்பை செஸ் முடிந்த பிறகு கூட மு.க. ஸ்டாலின் படத்தை கூடிய விளம்பரத்தை அகற்றவில்லை. அந்த அகற்றணும்னு கேட்டிருக்காங்க, அதையும் அகற்றலாம். அப்படி வேணும்னா நீங்களே அகற்றிக்கோங்க அப்படின்ட்டுருக்காங்க. பணம் தாருங்கள் என்று வேண்டுகோள் வைக்க மாட்டார்கள், கொடுங்கள் என்ன டிமாண்ட் செய்வார்கள். அது நான் கேட்குறதெல்லாம் கிடையாது, நீ வந்து கொடுக்கணும்னு சொல்லி வந்து இது பண்ணியிருக்காங்களாம். தொடர்ச்சியாக தாக்குதலிருந்து எங்களுக்கு தற்போது நிம்மதி அளிக்கிறது அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனையிலேருந்து இப்போ தான் நாங்கள் வந்து நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் ஸ்ரீதர் வெம்பு அவர்களும் சொன்னார். இலவச அந்த கல்வி கொடுக்கறதுக்கு கிராமங்கள் பல உள்ளே இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கும்போது திமுக சார்பில் வந்து அந்த பர்மிஷன்லாம் வாங்குறது ரொம்ப கடினமாக இருந்தது. பட் ஆனால் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. தாவேக்கா ஆட்சியில் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே தனியார் அரசு பள்ளிகள் எல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்குன்றதுனால கொஞ்சம் கல்வி கட்டணத்தை குறைச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது தான் நம்மளோட கோரிக்கை. முக்கியமாக இன்னொன்னா தூத்துக்குடிக்கு போயிருக்காங்க. யாருன்னா கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடிக்கு போயிருக்காங்க. ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டு திறப்பு இதுக்காக போயிருக்காங்க. திறந்த உடனே சொல்லிட்டாங்க, "பஸ்ஸே இங்கே நிற்காது, நீங்கள் எதுக்கு இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு திறக்கிறீங்க?" அப்படின்னு வந்து கேட்டாங்க. "எது பஸ் நிற்காதா?" அப்படின்னாங்க. "ஆமாம்மா, இங்கெல்லாம் பஸ்ஸே நிற்காது, நீங்கள் பஸ்ஸே நிற்காத இடத்துக்கு நீங்கள் எதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க?" அப்படின்னா, "மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுவே நீங்கள் ஆட்சியாக இருந்துச்சுன்னா ஒரு வாரத்தில்." அப்படின்னது, "இது எங்கள் ஆட்சியாக இருந்துச்சுன்னா ஒரு வாரத்தில்." "அதான் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது?" அப்படின்னா, "இல்லை இல்லை எங்கள் ஆட்சியாக இருந்துச்சுன்னா." அப்படின்னா அவங்க சொன்னோன்னே கொந்தளிச்சிட்டாங்க. "இதுக்கு முன்னாடி உங்கள் ஆட்சி தானமா இருந்துச்சு, உங்கள் ஆட்சிலையுமே பஸ் நிற்கவே இல்லையே." அப்படின்னு பொதுமக்கள்லாம் நிறையா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோ நாள் அவங்களெல்லாம் யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்கன்ற அந்த வேலை இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாமே அதாவது என்னென்னா, இன்றைக்கி ஒரு புது கவர்மெண்ட் தான் வந்திருக்கு. ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு. வந்து ஒரு 40, 42 நாள் தான் ஆகுது. அப்படின்றப்போ அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். நம்ம வந்து தப்பு சொல்லலை, ஏன்னா தேவைகள் அவ்வளோ இருக்குது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து யார் தப்பு பண்ணாலுமே நம்ம கேட்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு வேண்டுகோளாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த கட்சி அது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுருவோம். ஒதுக்கி வச்சுட்டா நம்ம என்றைக்கு எப்படி பார்க்கணும்னா, ஒரு சக மனுஷனாக ஒரு மனிதனாக தான் நம்ம வந்து என்றைக்குமே பார்க்கணும். நம்ம இப்படி இருக்கோம், நம்ம நல்லா இருக்கணும், 4 பேரும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம அப்படி தான் பார்க்கணுமே தவிர தேவையில்லாமல் அந்த முட்டு கொடுக்குறது. உங்களுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு கட்சி பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு கொள்கைகள் பிடிச்சிருக்கலாம், நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணுங்கள். இது திமுகவாக இருந்தாலும் சரி, இல்லை அதிமுக சரி, இல்லை நாம் தமிழராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனங்களோ இல்லை போராட்டங்களோ நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க.
நீங்க பண்றது எதுவுமே அந்த மாரி இல்ல. நீட் தேர்வு வேணும்னா உங்க 5 வருஷத்துல தான் நீட் தேர்வு ரத்து பண்ண முடியாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ நாள் கம்முனு இருந்துட்டு, இப்போ வந்துட்டு நீட் தேர்வ ரத்து பண்ணுனா, அவங்க மட்டும் எங்கேருந்து போய் ரத்து பண்ணுவாங்க? அதுவும் கேவலமா வந்து பேசுறது, அ ஆடுற, பாடுற, பிரச்சனைன்னு வந்தா ஓடுற அப்படின்னு சொல்லி ஒரு மாரி கேவலமா பேசுறது, இதெல்லாம் வேண்டாம். அதாவது இளைஞர்களா இருந்தாலும் சரி, நீங்க முட்டு குடுக்குறீங்கன்னா, அது வந்து முட்டு குடுக்காம உண்மையான பிரச்சனைய எடுத்து வந்து பேசுங்க. கண்டிப்பா அதுக்கான தீர்வு கிடைக்கும். என்னன்னு தெரியல, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 2 முதல்வர் ஆக்கணும் போல இருக்குது. அதாவது மக்களுக்குன்னு ஒரு முதல்வரும், அ திமுகவினருக்கு ஒரு முதல்வரும் வந்து ஆக்கணும் போல இருக்கு. அப்படிதான் இப்ப இருக்கிற நிலைமை இருக்கு. எது எடுத்தாலும் குத்தம். அதாவது நம்ம கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம் அப்படின்ற மாரி தாவேக்கா இன்னைக்கு எது பண்ணாலுமே குத்தம். எதுக்கு இவ்வளோ அக்ரஷன்? நல்லது தானே நடக்குது. நல்லது நடந்தா சப்போர்ட் பண்ணுங்க. அது வந்து என்கரேஜ் பண்ணுங்க. நல்லது நடக்கல, அந்த இடத்துல ஒரு குறை இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான விமர்சனம் வைங்க. அத விட்டுவிட்டு தனிப்பட்ட தாக்குதல் அந்த இதெல்லாம் வைக்கிறீங்க. இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம போதை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மேரத்தான்லாம் நடந்திருக்கு. எல்லாம் இதுன்னா உடனே வந்துட்டாங்க. ஏன்னா, இந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். இது வந்து போயிறக்கூடாது அப்படின்னோனே, நம்ம அமைச்சர் வந்து ஷரத் இருக்காங்க. அவங்க ஷரத் அவங்கள ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் போட்டியில பார்த்தீங்கன்னா, ஏதோ அந்த மாத்துற மாரி இந்த இது பவுடர் ஏதோ இது பண்ற மாரி, ஸ்மாஷ் பண்ற மாரி, உங்களோட அமைச்சர் வந்து இது பண்ணுவீங்களா? நீங்க இது பண்ணுவீங்களா? இன்னைக்கு அத போட்டு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அதுக்கு அவரும் வந்து ஒரு விளக்கமும் குடுத்துருக்காரு. இல்ல என்னோட குழந்தைக்கு அப்புட்ன்ருக்காரு. எனிவே அது வந்து ரைட் ஆர் ராங், அவர் மேல தப்பு இருக்கும் பட்சத்தில அது வந்து கண்டிப்பா வந்து அரசும் வந்து அவர்கள் மீதான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கலாம். பதவி வந்து விலகச் சொல்லலாம். பட் ஆனா, நல்ல விஷயம் ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும்போது, எதுக்கு வந்து கெட்ட விஷயத்த வந்து இவ்ளோ அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணி, மக்கள்கிட்ட வந்து எதுக்கெடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நெகட்டிவிட்டிய ஏன் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? அப்புட்ன்றது தான் என்னோட கேள்வி. நல்லதே நடந்துறக்கூடாதுன்றது தான் உங்களோட எண்ணங்களா இருக்கா? அப்புட்ன்றது என்னான்னே தெரியல. இல்ல நல்லது நடக்கவும் கூடாது. அப்படி 1, 2 நடந்தாலும் அது திமுக காரன் மட்டும் தான் பண்ணணும். இல்ல வேற யாரும் பண்ணக்கூடாது அப்புட்ன்ற மாரி இருக்கான்னும் தெரியல. அப்புறம் முக்கியமா நம்ம பார்த்துட்டு இருந்தா, அந்த திமுக வந்து தன்னிச்சையா தான் வந்து நிக்கணும். கூட்டணி கட்சிகளே நம்ம தேவையில்ல. நம்ம நேத்தைக்கு கூட பேசினோம். ஆராசா அவர்கள்லாம் வந்து, தலைவரே நம்மளுக்கு கூட்டணிலாம் தேவையில்ல. நம்ம தன்னிச்சையாவே நம்ம வந்து களம் காணுவோம். நம்ம இது பண்ணுவோம், அது பண்ணுவோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் ஆமாமா நம்ம வந்து பரிசீலிப்போம்னு தலைவருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, கூட்டணி கட்சிகள வந்து தாக்குறாங்க. நல்லா போட்டு தாக்குறாங்க. அன்னைக்கு நேத்துக்கு அந்த மேடையிலேயே பேசினது தான். இவங்க கட்சி ஒண்ணு வச்சிருக்காங்களாம். இதுக்கு ஒரு பொதுக்குழுவ கூப்பிடுறாங்களாம். இது பண்றாங்களாம். உயர்மட்ட குழுவ கூப்பிட்டு என்னான்னு விசாரிக்கிறாங்களாம். உங்க கட்சியில இருக்கிறதே 10 பேருன்னு சொல்லிட்டு, நேத்தைக்கே வந்து வைகோ அவர்கள வந்து மதிமுக வந்து தாக்கி பேசியிருக்காரு. அது அவருக்காக தான் பேசியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அவங்களோட உயர்மட்ட குழுவும் வந்து கூடியிருக்கு. அதுலயும் ஜெயிச்சது 2 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து வரவே இல்ல. அவரு வந்து திமுக சைடு வந்து போறதா வந்து தகவல் வந்திருக்குது. தெரில. இது என்ன பேரம்ன்றது தெரில. இது குதிரை பேரமா? இல்ல கழுதை பேரமா? இல்ல இது என்ன பேரம்ன்றது தெரியல. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு வந்து பேரமாவே தெரியாதா? அவங்க கட்சியில இருந்து, அவங்க பேர்ல நிந்து சிம்பல் மட்டும் தான் உங்களோடது. மத்தது எல்லாமே அவங்களோடது. மதிமுக சார்புல தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள நீங்க விலை வாங்குறீங்கன்னா, அப்போ நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? நீங்க பண்றதுக்கு பேர் அரசியல் என்ன? இது வந்து ஒரு கீழ்த்தனமான அரசியல் இல்லையா? அப்புட்ன்றது மக்கள் கேட்குறாங்க. எனிவே அவரு மதிமுக வந்து இப்போ தாவேக்கா கூட வந்து இணையறதா வந்து பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. சீக்கிரம் வந்து இணைஞ்சிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அங்கேருந்து இன்னொரு ஒண்ணு வந்து தாவேக்கா ஆட் ஆன் பண்ணிக்குது. அதே மாரி தான் திருமா அவர்கள் வந்து ஒரு இது பண்ணுறாங்க. நம்மள வந்து ஒடுக்குறதுக்கு வந்து நெறையா பேர் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. நம்மள வளர விடாம இது பண்ணிட்டுருக்காங்க. நம்ம திமுக கூட்டணியில நம்ம இருக்கும்போதும் நம்மளுக்கு மரியாதை வந்து அவ்வளோவா குடுக்கவே இல்ல. நம்மள ரொம்ப இதா பார்த்தாங்க. இன்னைக்கு தாவேக்கா அரசோட வந்து நம்ம அமைச்சரவையில வந்து பங்கு பெற்றதும் புடிக்கல. நம்மள வந்து ஏளனமா நம்ம விமர்சனம் செய்றாங்க. இதுக்கு மேல வந்து நம்ம வந்து ரொம்ப வீரியமா இருக்கணும். நம்ம கைகள் வந்து அடக்கப்படக்கூடாது அப்புட்ன்றதெல்லாம் இன்னைக்கு தான் சொல்றாரு. அது ஏன் இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு தான் எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து உங்க கூட்டணியில நீங்க இருக்கும்போது, அவங்க கிட்ட நீங்க வந்து எனக்கு 4 வேணும், 5 வேணும், 6 வேணும்னு கேட்கும்போது, அவங்க பேசின பேச்சுக்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் தன்னிச்சையா வந்து அன்னைக்கு வந்து நிக்கல? அன்னைக்கு இந்த டிசிஷன் நீங்க வந்து எடுத்திருக்கலாம். அப்போ ஒண்ணு பேசுறீங்க, இப்போ ஒண்ணு பேசியிருக்கீங்க. எனிவே இப்பயாவது திருப்பி வந்திருக்கீங்க. வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அந்த மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணணுன்றது தான்
நான் வந்து அதாவது தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து இன்னைக்கு குறைகள் எவ்வளோ பேர் புகார்களாக வந்திருக்கு, மனுக்களாக வந்திருக்குன்றது எல்லாருமே நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளோ உங்களால உதவி பண்ண முடியிற இடத்துல தானே நம்ம வந்து இருக்க முடியும். நம்மளால என்ன பதவி இல்ல வந்து 2 சீட்டா 4 சீட்டு குடுக்குறாங்க, 10 சீட்டு குடுக்குற இடத்துலயும் என்ன மரியாதை இருந்தாலும், மக்களுக்கு உதவி பண்ண முடியாத இடத்துல நம்ம என்ன உயரமா இருந்தாலும், இல்ல எவ்வளோ பேர் நம்ம ஜெயிச்சிருந்தாலும், எத்தனை ஓட்டுகள் வாங்குனாலும், அது எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. மக்களுக்கு உதவியா இருக்கணும்னு நினைங்க. அந்த உதவி பண்றதுக்கு எந்த கட்சியில வந்து உங்களுக்கு இடம் தராங்க, உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் குடுக்குறாங்கன்னு பாருங்க. இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் ஒண்ணும் கிடையாது. உங்களோட அரசியல் அறிவுக்கு வந்து நான்லாம் துரும்பு கூட கிடையாது. பட் ஆனா யோசிங்க, வேற எதுவுமே சொல்லல. மக்கள் நல்லா இருக்கணும். மக்களுக்காக நெறைய திட்டங்கள், நெறையா விஷயங்கள் வந்து கொண்டு வரதுக்கான நெறைய முயற்சிகள் வந்து எடுங்க. அ அதே மாரி கண்ணகி நகர்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த விளையாட்டுத் துறை, கபடி விளையாட்டுத் துறையில இருக்கிற கோச் வந்து ஒரு பாலியல் தொல்லைய வந்து குடுத்துருக்காங்களாம். கைது பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அ தொடர்ந்து இந்த மாரி பாலியல் தொல்லைகள வந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். இது நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்றது தான். இது எதுக்குமே நம்ம வந்து அரசாங்கத்த நம்ம வந்து குறையே சொல்ல முடியாது. இது வந்து கட்சி சார்புன்றது கிடையாது. திமுகவோ, அதிமுகவோ அந்த மாரி சொல்ல முடியாது. செஞ்ச ஆட்கள் வந்து அந்த கட்சியில வேணா இருக்கலாமே தவிர, அந்த கட்சிக்காரன் வந்து இத செய்யணும் அப்டின்றது வந்து இது கிடையாது. அதனால இது யார் மேலயும் நம்ம குத்தம் சொல்ல நபர் வந்து ஒழுக்கம் மட்டும் தான். இது இங்கேன்னு இல்லங்க. ஸ்போர்ட்ஸ்ன்னு கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. அது நம்மளுக்கே நல்லாவே தெரியும். ஐடில இல்லாததா, இல்ல மத்த இடத்துல இல்லாததா, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே எல்லா எல்லா இடத்துலயும் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல வீட்டு வேலைகள் செய்றவங்களா இருக்கட்டும் சரி, சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலையிலேருந்து எல்லா இடத்துலயுமே இந்த மாரி பெண்களுக்கு வந்து தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற வகையில வந்து நடக்கணும்னா, முதல்ல அவங்க எல்லாமே பேச ஆரம்பிக்கணும். வெளியில வந்து உங்களுக்கு ஒரு தப்பு நடக்குது, இல்ல ஒரு அத்துமீறல் நடக்குது அப்புட்ன்றப்போ, நீங்க முதல்ல வந்து தைரியமா வந்து ஒரு குரல் வந்து எழுப்பணும். ஆமா, எனக்கு இப்படி நடக்குதுன்றத வந்து குரல் வந்து எழுப்பணுன்றத வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டா வந்து கேட்டுக்கிறோம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சியில நீங்க சொல்ற மாரி நம்மகிட்ட பணம் இருக்குது, இல்ல அவங்க கிட்ட பணம் இருக்குது, நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்புட்ன்ற நெலைமை, இல்ல இது சொன்னா நம்மளுக்கு வந்து கெட்ட பேர் ஆயிருமோ, நம்ம அண்ணா யுனிவர்சிட்டில நடந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாரி தான் எப்படி எஃப்ஐஆர் வந்து லீக் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து வந்துருது. நம்ம போனா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம சகிச்சுட்டு போகலாம் அப்புட்ன்ற ஒரு எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்கும் வருது. அப்படி யாரும் சகிச்சுட்டு போக வேண்டாம். இப்போ இருக்கிற அரசு நல்லபடியா செஞ்சு குடுக்கும்ன்ற மாரி நம்ம இருப்போம். ஒரு நம்பிக்கையா இருப்போம். நாம அதுக்கு ஒரு முன் உதாரணமா நம்ம மேல ஏதாவது தப்புகள் இருது, நம்ம ஒரு அத்துமீறல் நடக்குதுன்னா, முதல்ல நாம துணிஞ்சு முன்வந்து இந்த விஷயங்கள வந்து வெளில கொண்டு வந்தா தான், இந்த மாரி நடந்தா நம்மளுக்கு அடுத்தது இது நடக்கும். நம்ம இந்த மாரி கடுமையான தண்டனை குடுக்குன்ற அந்த பயமும் மத்தவங்க கிட்ட வரும். ஸோ யாரும் அனுசரிச்சு வாழணுன்ற அவசியம் இல்ல. துணிஞ்சு எல்லாரும் பேசுங்க அப்டின்றது என்னோட வேண்டுகோள். ரொம்ப பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பேசுறது. தனியா வந்து பேசுனது கிடையாது. ஸோ நாளைக்கு கார்த்தி அவர்கள் வந்துட்டாருன்னா, வந்ததுக்கப்புறம் நம்ம ரெகுலரா நம்ம கார்த்திக் விஷயம் நிகழ்ச்சிய வந்து பேசுவோம். மிக்க நன்றி.